இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் எல்லா எம்எஸ்எம்இஸுமே ஜெட் சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணணும், ஏன் இந்த ஜெட் சர்டிஃபிகேஷனை வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் ஆகாஷ் சுப்ரமணியன். நான் ஆர்எஸ்ஜே இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியில் பிஸ்னஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அசோசியேட்டராகவும் ஜெட் கோஆர்டினேட்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்குமே சில ஆசைகள் இருக்கும், அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்ற கேள்விகளும் இருக்கும். உதாரணத்துக்கு, நம்ம ஆர்கனைசேஷன் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம ஆர்கனைசேஷன் மூலிமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற சில காமனான கேள்விகள் எல்லா எம்எஸ்எம்இஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் மத்தியிலையும் இருக்கும். ஸோ இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் வாங்குறது மூலிமா அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் மூலிமா எப்படி நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனான்ஷியல். இந்த பெனிஃபிட் மூலிமா எல்லா எம்எஸ்எம்இஸ்க்கும் என்ன கிடைக்கிது அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷனோட உள் வலிமையை அதிகப்படுத்த இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனோட ப்ராசஸை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் ரொம்பவே உதவியாக இருக்கும். மூணாவதாக, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வர்ற ப்ராடக்டோட ரிஜெக்ஷன் ரேட்டை குறைச்சி ஹையர் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸில் நம்ம ஆர்கனைசேஷனை மேம்படுத்த நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மேம்படுத்த சில ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ்லாம் அவைல் பண்ணுறது மூலிமா நம்ம எம்எஸ்எம்இயோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட தரத்தை உயர்த்த முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பெக்டபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோடுங்கிற இமேஜை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஜெட் சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10,000 rupees உங்களுக்கு ஜாயினிங் ரிவார்டாக கொடுத்துட்றாங்க. இதோட வேலிடிட்டி பீரியட் 1 year. இதை எப்படி அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட் எம்எஸ்எம்இ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்ன சர்டிஃபிகேஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டைலாக் பாக்ஸில் அப்ளை ஜாயினிங் ரிவார்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா சர்டிஃபிகேஷனோட ப்ரைஸ்லேருந்து 10,000 உங்களுக்கு கம்மியாயிடும். உதாரணத்துக்கு, இப்போ ப்ரௌன்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷன் வந்து 10,000 rupees. நீங்கள் இந்த ஜாயினிங் ரிவார்டை அப்ளை பண்ணுறது மூலிமா நம்மளால் ப்ரௌன்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷனை ஃப்ரீயாகவே பெற முடியும். பெனிஃபிட் 3, ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் மூலிமா நம்ம டெஸ்டிங் அப்புறம் சர்டிஃபிகேஷனுக்கு பண்ணுற செலவிலிருந்து ரூபாய் 50,000 வரை நம்மளால் திரும்பி பெற முடியும். அல்லது நம்ம சர்டிஃபிகேஷனுக்கு செலவு பண்ணுற காசுலேருந்து 75% வரை நம்மளால் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பெனிஃபிட்டை அவைல் பண்ண சில விதிமுறைகள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை பெற முடியும். ரெண்டாவதாக, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி பெற முடியும். மூணாவதாக, நம்ம வாங்குகிற சர்டிஃபிகேட் NABCB இல்லைனா NABL அங்கீகாரம் பெற்ற அசஸ்மெண்ட் ஏஜென்சி மூலிமா பெற்றிருக்கணும். இந்த ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பெனிஃபிட் மூலிமா ஜனவரி 23, 2023 வரைக்குமே 100க்கும் அதிகமான எம்எஸ்எம்இஸ் பயனடைஞ்சிருக்காங்க. ரூபாய் 50,000 வரை எப்படி திருப்பி பெறலாம் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது சம்பந்தமாக மேலும் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூடியூப் லிங்க்கும் QR கோடும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ரூபாய் 50,000 வரை எப்படி திரும்பி பெற முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பெனிஃபிட் 4, இந்த பெனிஃபிட் யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்கள் மூலிமா நம்ம கூட்ஸோ இல்லை பார்சலோ அனுப்பும்போது அந்த பார்சலுக்கான ப்ரைஸ்லேருந்து கன்செஷன் மூலிமாவும் சப்சிடிஸ் கொடுக்கறது மூலிமாவும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜெட் சர்டிஃபைட் எம்எஸ்எம்இயாக இருந்தீங்கன்னா சலுகைகள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பெனிஃபிட் 5, இந்த பெனிஃபிட்ஸ் யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் மூலிமா. ஸோ 13 பேங்க்ஸ் வந்து நம்ம ஜெட் சர்டிஃபிகேஷனை அங்கீகரித்து லோன் ப்ராசஸிங் ஃபீஸில் இருந்தும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன்லேயும் கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்தென்ன 13 பேங்க்ஸ் நமக்கு இந்த சலுகைகள் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் இந்த ஸ்லைடில் பார்க்க முடியும். பெனிஃபிட் 6,
இந்த பெனிஃபிட் யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பியூரோஸ் வந்து ஜெட் சர்டிஃபிகேஷனை அவங்க ரேட்டிங் க்ரைட்டீரியாவில் சேர்த்துருக்காங்க. நம்ம ஒரு ஜெட் சர்டிஃபைட் எம்எஸ்எம்இயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட்டிங் க்ரைட்டீரியாவில் அடிஷ்னல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கிறது மூலிமா நம்ம ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய. நம்ம ஜெட் சர்டிஃபைடு எம்எஸ்எம்இஸ் எல்லாத்துக்குமே ரயில்வேஸ், பேங்க்ஸ், கிரெடிட் பியூரோஸ்லேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் தராங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோவை ஜெட் பெனிஃபிட் சீரீஸ் 2 அப்படின்ற தலைப்பில் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு அதில் மேலும் தகவல்கள் தேவைப்பட்டுச்சு, இல்லை ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கான யூடியூப் லிங்க்கையும் QR கோடையும் இதில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மேலும் டவுட்ஸ் இல்லை ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லிங்க்கையோ QR கோடையோ யூஸ் பண்ணி திருப்பி அந்த வீடியோவை போய் பார்த்துக்க முடியும். அடுத்த பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், அதாவது கையடக்க மானியம். நீங்கள் ஒரு ப்ரோன்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு சில்வர் இல்லை கோல்டு லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க, அந்த ப்ராசஸில் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நம்ம குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துட்டு நிறைய கன்சல்டன்சிஸ் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கன்சல்டன்சிஸ் வந்து நம்ம கூட ஒரு 4 months இருந்து நம்ம எம்எஸ்எம்இயோட ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருந்து சர்டிஃபிகேஷன் வாங்க உதவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கையடக்க மானியம் மூலியமாக நம்ம ஜெட் சர்டிஃபை ஆன எல்லா எம்எஸ்எம்இஸ்க்குமே 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே சப்சிடியாக கொடுத்து கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜனவரி 23, 2023 வரைக்கும் மட்டுமே 50க்கும் அதிகமான எம்எஸ்எம்இஸ் வந்துட்டு இந்த ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், அதாவது கையடக்க மானியம் மூலியமாக வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. பெனிஃபிட் 8 இண்டஸ்ட்ரியல் அப்கிரேடேஷன் சப்சிடி, அதாவது தொழில்நுட்ப மேம்பாட்டு மானியம். நம்ம எம்எஸ்எம்இயோட கம்பெனியில் இல்லை ஒரு யூனிட்லேயோ க்ளீனிங் ப்ராசஸ்க்காகவோ இல்லைனா பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காகவோ சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலயமா ஜெட் சர்டிஃபைடு ஆன எம்எஸ்எம்இஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே திரும்பி பெறக்கூடிய சப்சிடிஸை இதில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து ஜெட் பெனிஃபிட் சீரீஸ் 4 அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், அதாவது இந்த கையடக்க மானியம், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப மேம்பாட்டு மானியம், அதாவது இண்டஸ்ட்ரியல் அப்கிரேடேஷன் சப்சிடி, இது சம்பந்தமான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஜெட் பெனிஃபிட் சீரீஸ் 4 அப்படின்ற வீடியோவில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஜெட் சம்பந்தமான தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பெனிஃபிட் 9. ஸோ இந்த பெனிஃபிட் யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநில அரசுகிட்ட இருந்து தான். நம்ம மாநில அரசு வந்துட்டு நம்ம ஒரு ஜெட் சர்டிஃபைட் எம்எஸ்எம்இயாக இருந்தோம் அப்படின்னா ஊக்கத்தொகை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம ஸ்டேட்டோட எம்எஸ்எம்இஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக நம்ம மாநில அரசு கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே ஜெம் டெண்டர் போர்ட்டலில் ஜெட் சர்டிஃபைடான எம்எஸ்எம்இஸ் எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. பெனிஃபிட் 10 சான்றிதழ் விலையில் மானியம். ஸோ இந்த பெனிஃபிட் யார்கிட்ட இருந்துன்னா ஜெட் ஸ்கீம்லேருந்தே தராங்க. இந்த ஜெட் ஸ்கீமை 3ஆக பிரிச்சிருக்காங்க: ப்ரோன்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷன், சில்வர் லெவல், அப்புறம் கோல்டு லெவல் சர்டிஃபிகேஷன். இந்த 3 லெவல் சர்டிஃபிகேஷன்லேயுமே நீங்கள் ஒரு மைக்ரோ லெவல் எம்எஸ்எம்இயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்குமே, நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% வரைக்கும், நீங்கள் ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷனுக்கு செலுத்துகிற தொகையிலிருந்து கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அடிஷ்னல் சப்சிடிஸ் வந்துட்டு நம்ம ஜெட் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடிஷ்னல் சப்சிடி 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட் சர்டிஃபைட் எம்எஸ்எம்இ ஏற்கனவே ஸ்ருதி இல்லை எம்எஸ்சி சிடிபி அப்படின்ற ஸ்கீமை அவைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5% வரைக்குமே அடிஷ்னல் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம எம்எஸ்எம்இ வந்துட்டு ஒரு பெண்கள் முதலாளிகளாகவோ இல்லை ஒரு SC/ST கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்தாங்க அப்படின்னாவோ, இல்லை ஒரு மலை பிரதேசங்களில் நம்ம இண்டஸ்ட்ரி இருந்துச்சுனாவோ, இல்லை ஒரு ஐலாண்டில் நம்ம இண்டஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையுமே அடிஷ்னலாக 10% வரைக்குமே வந்துட்டு சப்சிடிஸ் வந்து நம்ம ஜெட் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரான்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு 10,000 rupees, ஒரு சில்வர் லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு 40,000 rupees, ஒரு கோல்டு லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு 90,000 rupees வரைக்கும் சர்டிஃபிகேட்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரைஸிங் எல்லாமே வந்துட்டு சப்சிடிஸ் சேர்த்து கால்குலேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அடுத்து வர ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் எம்எஸ்எம்இஸுக்குமே எல்லா சப்சிடிஸும் அவைல் பண்ணி என்னென்ன ப்ரைஸிங் வரும் அப்படின்றத இண்டிவிஜுவலாகவே நாங்கள் ஒரு ஸ்லைடாகவே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங் எல்லாமே வந்துட்டு ஜிஎஸ்டியோட கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரைஸிங் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா எம்எஸ்எம்இயுமே ஜிஎஸ்டி கிரெடிட்டும் அவைல் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே இருக்கிற எல்லா எம்எஸ்எம்இஸும் பயனடைய உதவியாக இருங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து மற்ற அசஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி இல்லாமல் எல்லா எம்எஸ்எம்இஸ்க்கும் ப்ரௌன்ஸ், சில்வர், கோல்டு இந்த 3 லெவல் சர்டிஃபிகேஷனுக்குமே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்லோடேஷன், அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேஷன் வாங்குற வரைக்குமே கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பெற உதவியாக இருப்போம். RSJ இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு QCI, அதாவது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு அசஸ்மெண்ட் ஏஜென்சி. RSJ இன்ஸ்பெக்ஷன் மூலியமாக 690க்கும் அதிகமான எம்எஸ்எம்இஸ் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேஷன் பெற்று பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைடில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் லோக்கல் லாங்குவேஜ்லேயே பேசி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் சம்மந்தமாக எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் அதை உடனுக்குடனே உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த பிபிடி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வேணும், இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களால் இந்த பிபிடியை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்துட்டு RSJ இன்ஸ்பெக்ஷனோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ZMSME வெப்சைட்டை அணுகுவோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி.